நமக்கு இன்றைக்கு வழக்கமாக என்ன பேசுவோம்? குடும்பத்தை பற்றி பேசுவோம், சமூகத்தை பற்றி பேசுவோம். ஆனால் இன்றைக்கு என்ன பேசலாம்னு நினைச்சாச்சு, மெஞ்ஞானம் மிக்க இந்த நாட்டுக்குள்ளே விஞ்ஞானம் உள்ளே வந்திருக்கிறதே, அது வந்ததினாலே நமக்கு உள்ளபடியே ஆபத்து தானா, இல்லை அதனுடைய வருகை அவசியமா? சுருக்கமாக சொல்ல போகிறான். பேரன் செல்லு வேணும்னு கேட்டுட்டான், வாங்கி கொடுத்துட்டாரு. அவன் செல்லை வச்சு பேசிக்கிட்டே இருக்கான். பில்லு கட்டும்போது இவருக்கு முதுகு வலிக்குது. அவர் சொல்கிறாரு, இது வந்து தாங்க பெரிய தொல்லையாக இருக்குது. இந்த உன்னை கண்டுபிடிச்சிருக்காங்களே அவங்களெல்லாம் சுடணும் சார். அப்புறம் நம்ம அவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, ஏங்க இதை கண்டுபிடிச்சதுக்காக சுடணுமா, அந்த சுடுறதை கண்டுபிடிச்சதுக்காக சுடணுமா அப்படின்னு உடனே நம்மளை ஒரு பார்வை பார்த்து, முதல்ல ஒன்னே சுடணுமா அப்படின்றாரு. அந்த மாதிரி சில பேர் சிலவற்றை அனுபவித்த பிற்பாடும், அதுலேயும் குறிப்பாக ஒரு மாதத்துக்கு உள்ளே இந்த ஜப்பானில் ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சு பாருங்க. அதை பார்த்த பிற்பாடு அதாவது உட்காந்துக்கிட்டு அதுலேயும் அவங்க பத்திரிக்கையில் செய்தியை போட்டு விட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய அணுமின் நிலையங்கள் இருக்கே, அது பூரா அணுக்கதிர்களை வெளியே விடுது. 1 கோடி கதிர் வெளியே வருதுறானா, அவ்வளோதான். அதில் பக்கத்தில் இருக்கிறது சொல்கிறாரு, கடலை கடந்துருமா, அது முதல்ல வர்றது இங்கே தானா. அவர் கேட்குறாரு, ஏன்னு, நீயும் நானும் இருக்கோம்ல. அதாவது அழிவு இருக்கு பாருங்க, பேரழிவு. அதெல்லாம் பார்த்த பிற்பாடு அவரவர் சொல்கிறாரு, இந்த விஞ்ஞானம்னு ஒன்று வந்திருக்குல்ல, அநேகமாக உலகத்தை முடிச்சுட்டு தான் போகும், முடிச்சிடும். அந்த சேர்க்கையை சேர்ந்தவர் இவர் இருக்காரு பாருங்க. அவர் விஞ்ஞானம் வந்ததுனால தான் எல்லா வகையான தவறுகளும் ஆபத்துக்களும் நிறைஞ்சிருக்கு அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கார். இவர் முனைவர் தாக்கு சுப்பிரமணியன், அவர் பேராசிரியர் ராஜாராம். அவர் சொல்கிறாரு, அது வந்தது தான் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சுகமாக இருக்குது, அவசியமாகவும் இருக்குது. இல்லாட்டினா என்னைய சொல்கிறார், அண்ணன்லாம் இம்பிட்டு வெளிச்சமாக இருப்பாரா, இவ்வளவு வெளிச்சமாக இவ்வளவு தெளிவாக தெரிகிறதுனா எப்படி அப்படின்னு அவர் நிற்கிறாரு. என்ன செய்யலாம், தெரிஞ்சுக்கிடுவோமே. இன்றைக்கு இந்த விஞ்ஞான வளர்ச்சியை பார்த்துட்டு ஆபத்து ஆபத்துன்னு பேசுகிறதுக்கு முனைவர் தாக்கு சுப்பிரமணியன் அவர்களை தன்னுடைய செய்தியை சொல்ல வருமாறு உங்கள் சார்பிலே வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே மிக பெரும் திரளாக குழுமி இருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிபுகழ்ந்த வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய விஞ்ஞான வளர்ச்சி அசுர வளர்ச்சி. விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே வந்திருக்கிறது, நான் மறுக்கவில்லை. விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கிறது. விஞ்ஞான வளர்ச்சி குவிந்து கிடக்கிறது. தாய்மார்களுக்கு தெரியும், வீட்டிலே வந்து பார்த்தால் ஒரு பக்கத்திலே கிரைண்டர், ஒரு பக்கத்திலே மிக்சி, ஒரு பக்கத்திலே வாஷிங் மிஷின், இன்னொரு பக்கத்திலே ஃப்ரிட்ஜ். பெருமக்களே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இது ஒரு என்ன செய்யுது ஐயா? அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. அதான் சொல்றேன், அது பாட்டுக்கு இருக்குது. நீதிபதி அவர்களே, அது பாட்டுக்கு இருக்கிறதா, நான் ஏன் பாட்டுக்கு இருக்கிறேன். நீதிபதி அவர்களே, ஃப்ரிட்ஜ் கண்டுபிடிச்சிருக்கா, நீங்க யாரையோ ஒருத்தர் சுடணும் பாருங்க.
முதல்ல பிரிட்ஜ் கண்டுபிடிச்ச உடனே சுடணும். ஏன் தெரியுமா? என்னையா இட்லி மாவு ஒரு வாரத்துக்கு அரைச்சு வச்சு எடுத்து 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 வச்சு அது அந்த இட்லி வச்சாச்சா சட்னி, முந்தானேத்து வச்ச சட்னி. ஒரு நாளைக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கா பெருமக்களே? ஆரோக்கியமே கெட்டு விட்டது இந்த விஞ்ஞான வளர்ச்சியினாலே. ராஜா ஏன் இப்படி இருக்காருன்றீங்க நீங்க? இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு 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 தான் இப்படி இருக்காரு, வேற ஒன்றும் கிடையாது. இது செல்போன் வேற சொன்னாங்க. செல்போன் ஐயா நீங்க சொன்னீங்க, எல்லாரும் கழுத்துல கட்டிக்கிட்டு, மாட்டு கழுத்துல பெல்லு, மனுஷன் கழுத்துல செல்லு. என்னையா 24 மணி நேரம் என்ன 20 செவிப்பறையே அந்த மாதிரி போதற்கையாக காது கேட்காது. ஞாபகம் வச்சிருக்க, அந்த ஆபத்து வந்துட்டு இருக்கு. செல்போன் எப்போ இனிமே நான் சொல்றேன் கேளுங்க. இப்படியே வச்சு பேசுறாங்களா? இனிமே பிறக்கிற பிள்ளை பூரா இப்படித்தான் பிறக்க போகுது. பிறக்கிற பொழுதே இப்படியே பிறக்கும். அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் பக்க விளைவுகளை கொண்டிருக்கின்றன. எந்த நாட்டை நாம் பார்த்து வல்லரசு நாடு என்கிறோம், எந்த நாடு அடுத்த நாட்டை பார்த்து அச்சுறுத்துகிறதோ அந்த நாடுதான் வல்லரசு நாடாகிறது என்றால் அச்சுறுத்துவது எது? அச்சுறுத்து எது? விஞ்ஞான வளர்ச்சி. ஜப்பான் நாகசாகி ஹீரோஷிமா அழித்ததே யார் அழிச்சது? நீங்கள் தானுமா? விஞ்ஞானம் அழிச்சதுயா. விருதுநகர் அருகிலே கள்ளிக்குடி ஊர்ல ஒரு பெற்றோர் வந்திருக்கிறார் அங்கிருந்து, ஜப்பான்ல இருந்து. ஏன் நீங்க அதை டோக்கை விட்டு வந்துட்டீங்கன்னு சொல்ற பொழுது அவர் சொல்றார், குழந்தைக்கு தண்ணீர் கூட கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த தண்ணீரிலே கதிரானது, அந்த கதிர்வீச்சு கலந்திருப்பதனாலே அந்த தண்ணீர் குடித்தால் குழந்தையுடைய உயிருக்கு ஆபத்து வருவதற்காக நான் அழைத்துக் கொண்டு சொன்னால் இது அவசியமா? 3 பேர் அவசியமா? 5 பஞ்சபூதங்களிலே 4 கெட்டு விட்டதையா. நிலத்தை கெடுத்து விட்டீர்கள், நீரை கருத்து விட்டீர்கள். முன்பெல்லாம் கூவத்தில், சென்னையில் உள்ள கூவம் தான் பச்சையப்ப முதலியார் அவர்கள் குளித்து விட்டு கோவிலுக்கு போவாராம். ராஜாராம் அவர்களே, சென்னை வரைக்கும் வந்துட்டீங்களே, நாளைக்கு காலையில் கூவத்துக்கு போய் ஒரு குளியல் குளிச்சுட்டு வந்துறீங்களா? ஓசோன் படலமை கிழிந்து விட்டது, அமில மழை பெய்து கொண்டிருக்கிறது. அமில மழை பெய்ய தொடங்கி விட்டது ஐயா. அமில மழை பெய்தால் செழிக்குமா? பயிர் விளையுமா? நமக்கு ஏதாவது நன்மை வருமா? என்ன வரப்போகிறது? நீதிபதி அவர்களே, இந்த அறிவியல் வளர்ச்சியினாலே, விஞ்ஞான வளர்ச்சியினாலே நமக்கு அவசியம் ஆனந்தம் என்பதை விட ஆபத்துக்கள் தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லி வாய்ப்பளித்த பெருமக்களையும் வாய்மொழி பேட்டங்களையும் என்னுடைய நெஞ்சம் தலைதாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வரியிலே விமர்சனம் பண்ணிட்டார். அசுர வளர்ச்சி. இனி என்ன செய்ய? ஆபத்து வந்துருச்சு, அவசியம்தானா? பேராசிரியர் ராஜாராம் அவர்கள். அறிவார்ந்த அவையோரே, என் பணிவின் வணக்கம். என்னுடைய இனிய நண்பர், சென்னை வரை வந்திருக்கிறீர்களே, கூவத்தில் நீராடுவதற்கு தயாரா என்று அழைத்தார். நான் அவரிடத்தில் பணிவோடு ஒன்று சொல்லுகிறேன். அவர் என்னுடைய இனிய நண்பர். அவர் இல்லாமல் நான் எங்கும் செல்வதே இல்லை. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் நண்பர் அவர்களே, கூவம் கெட்டுப்போனதற்கு காரணம் அறிவியல் அல்ல, இந்த நகர வளர்ச்சியை சரியாக பயன்படுத்த தெரியாத நாம் தானே காரணம் தவிர அறிவியல் அல்ல. ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு அறிவியல் என்ன சாதித்திருக்கிறது தெரியுமா? கழிப்பறை நீரை கூட மறுசுழற்சி செய்து குடிநீராக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. ஏங்க, நன்றி மறக்க கூடாதுங்க.
மிக்சியும் கிரைண்டரும் வாஷிங் மிஷினும் வாங்கின அன்றைக்கு தாக்குப்பட்ட சந்தோஷம் இவ்வளவு அவ்வளவு இல்லைங்க. ராஜாராம் இப்போதாங்க என் வேலையில எல்லா வேலையும் குறைஞ்சு நல்லா இருக்கிறேன்னு சொன்னதே அவர். ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆட்டு உரலும் அம்மியும் என்றாலும் கூட அது அறிவியல் கருவி. ஏனென்றால் கருவி என்றாலே அறிவியலில் வழி வருவதுதான். அதை பயன்படுத்த தெரியலைன்னா காட்டுமிராண்டி காலத்துக்கு போயிடுவோம். தாக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவர் இயற்கையாக இலைதலையை அணிந்து கொண்டு ஜிங்கிடி ஜிங்கா ஜிங்கிடி ஜிங்காணி ஆடுகிற தாக்குவை கற்பனை பண்ணி பாருங்க. ஆமா, ஆமையா ஆமையா ஆமையா. அப்புறம் மொபைல் தாக்கு, நீங்க இதை சொல்லலாமா? மதுரையிலிருந்து கிளம்பி சென்னையில் வந்து இறங்கின உடனே முதல்ல அவர் செய்த வேலையே, நான் ரொம்ப ஜாக்கிரதையா வந்துட்டேன், வசதியா இருக்கிறேன்னு சொல்லிதானே உங்க மனைவிக்கு பேசுனீங்க. இன்றைக்கு மொபைல் இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சு பார்க்க முடியுமா? உலகம் இணைந்து விட்டது. இவ்வளவு சொல்றாரு. பாகிஸ்தான் இந்தியா கிரிக்கெட்டை 2 பேரும் தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். உண்மையா சொல்றேன். ஒரு தடவை தெண்டுல்கர் அவுட்டுன்னு தாக்கு ஓங்கி என் முதுகுல ஒரு அரைஞ்சார் பாருங்க. சரி, நட்புக்காக தாங்கிக்கிட்டே அரைஞ்சிட்டு சொல்றார், நல்லா பாருங்க கிரீஸ்ல தான் கால் இருக்கு, அவுட் இல்ல. அம்பையர் சொல்றதுக்கு முன்னால துள்ளி குதிச்சு சொன்னீங்களே தாக்கு, என்ன மொகாலிக்கு போய் நேர்ல இருந்து பாத்தீங்களா? ஆனா வீட்டில் இருந்து பார்த்த உடனேயே துள்ளி குதிக்கிறீர்களே, அது எது செய்தது? இந்த நேரம், மணி, நிமிடம், வினாடி, இதெல்லாம் அறிவியலால வந்தது தானே. ஒரு வாரம் இவை எதுவும் இல்லை என்று ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. தாக்கு நாளைக்கு காலையில 7:30 மணிக்கு ட்ரெயினுக்கு போகணும், போய் சேருவார்னு நீங்க நினைக்கிறீங்களா? ட்ரெயின் போய் சேர்ந்துடும். அப்புறம் இன்னொன்னு சொன்னதை நான் ஒத்துக்கிறேன், ஓசோன் படலம் கிழிந்து போய் விட்டது, உண்மைதான். இது உங்களுக்கு எப்படி தெரியும்? நன்னூல்ல இருக்கா? இல்ல தொல்காப்பியத்தில் இருக்கா? நம்ம படித்த இலக்கண இலக்கியங்கள்ல இல்ல. ஒரு அறிவியல் விஞ்ஞானி தான் இப்படி நடந்திருக்கிறது என்று அவன் தவறை கூட ஒத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறான் என்றால் அவன் தான் அறிவியல் விஞ்ஞானி. ஸ்டெம் செல் தெராப்பின்னு சொல்றோம் பாருங்க. வேறொரு இதயத்தை இந்த உடம்பு ஒத்துக்காது, இன்னொரு சிறுநீரகத்தை ஒத்துக்காது. ஆனா நம்முடைய ஸ்டெம் செல்லில் இருந்தே இனிமேல் இதயம் பழுதுபட்டால் புதிய இதயத்தை உருவாக்கலாம். இந்த ஸ்டெம் செல் தெராப்பி இருக்கிறதே, இதனால் என்ன செய்ய முடியும் என்றால் மூளையை புதிதாக வலிவுடையதாக்கலாம், முதுகத்தண்டை மறுபடியும் நிமிர்த்தி விடலாம். இனிமேல் வருங்காலத்தில் தாக்கு பக்கவாதம் என்ற ஒன்றே இருக்காது, கோமா என்கிற ஒரு நிலைமை இருக்காது. இது வளர்ச்சியா இல்லையா என்பதை தயவு செய்து நீங்கள் நினைத்து பாருங்கள். இவ்வளவு பேசினீர்களே, நீங்கள் மூவர் பேசியதையும் ஒளிபரப்ப போவதும் ஒரு அறிவியல் ஊடகம் என்பதை நன்றியோடு நினைத்து பார்த்து பேசுங்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப நெருக்கடி ஆகி போச்சு. இவர் சொன்ன செய்திகளுக்கெல்லாம் ஒரு மறுப்பை கொடுத்து பயங்கரமாக பிடிச்சிட்டார். அன்றைக்கி உட்காந்துருக்கார் ஒரு புது ஆள், செல்வன் மன்னன். லயலா கல்லூரியினுடைய முதுகலை வகுப்பில் 2ஆம் ஆண்டு படிக்கிறார். கம்பன் கழகத்தில் 3 பரிசுகள் இந்த ஆண்டு வாங்கியிருக்கார் அவர். இவர் இளைய தலைமுறை. அவர் சொல்கிறார், இது விஞ்ஞான வளர்ச்சி ஆபத்து அப்படின்னு சொல்ல வர்றாரு. எதை படிச்சுக்கிட்டு? ஊடகத்தை படிச்சுக்கிட்டு. என்னையா இப்படி பேசுகிற அப்படின்னு. அது படித்ததுனால தான் தெரியுதுன்றாரு. பின்னப்பா வா சொல்லு, வாங்க வாங்க. தலைப்பு விஞ்ஞானம்னு கொடுத்துட்டாங்க. முதல்ல இன்றைக்கி விஞ்ஞானம்னா என்னங்கிறத உங்களுக்கு விளக்கி ஆகணும். ஒரு எளிமையான உதாரணத்து மூலமாக விளக்கலான் இருக்கு. எகிப்தில் ஒரு பழைய கால மம்மி ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மம்மிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பாத்திரத்தில் சுமார் 8 லிட்டர் அளவுக்கு ஒரு திரவம் இருக்கிறது. 2000 ஆண்டுகளாகியும் அந்த திரவம் கெடாமல் இருக்கிறது. அது என்ன என்று 1.5 மாதத்துக்குள் கண்டுபிடிக்கணும் அந்த ஆய்வுக்குள்ளு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா விஞ்ஞானிகளுக்கும் அனுப்புகிறாங்க. இந்தியாக்காரர் ஒருத்தருக்கும் அது வந்திருக்கு. 1400 பக்கத்துக்கு அவர் அறிக்கை எழுதி வச்சு தான் மிச்சம். என்னென்னு கடைசி வரைக்குமே தெரியல. அன்னைக்கு கடைசி நாள், கடைசி சொட்டு திரவம் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இனிமேல் இதை வச்சு என்னத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுன்னு அதை உணவு மேஜையில் வச்சுட்டு தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கார். அப்போ பார்த்து அவங்க வீட்டுக்காரம்மா வந்துடுறாங்க. வந்தவங்க பின்னாடி ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க.
பொதுவாகவே அந்த கணவர்மார்களுக்கு என்ன மரியாதைன்னா முதுகுக்கு பின்னாடி பொண்டாட்டி என்ன பண்ணுறாங்கன்னு திரும்பியே பார்க்கக்கூடாது. அதுதான் அவங்களுக்கு மரியாதை. அதை அவ்வளோ வேகமாக கண்டுபிடிச்சிட்டீங்களாயா? எங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் உனக்கு தெரிஞ்சு வச்சப்பா. உடனே அந்த அம்மா வந்து முதுகுக்கு பின்னாடி ஏதோ பண்ணுறாங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கேட்குறாங்க, ஏங்க அந்த காலி தேன் பாட்டில் இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் தான் அவருக்கு தெரியுது அவங்க கொடுத்து அனுப்புனது தேன், எகிப்து மம்மிக்கு பக்கத்தில் தேன் வச்சுருக்காங்கன்னு. உடனே அவரும் இது தேன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு தான் ஒரு அறிக்கை அனுப்புகிறார். அதுக்கு உலக ஆராய்ச்சி நிறுவனத்திலேருந்து ஒரு கடிதம் வருது. இதை உலகம் முழுதும் இருக்கக்கூடிய 128 நாடுகளின் அறிஞர்களிடம் அனுப்பினோம். இதுவரை 18,000 பக்கங்களுக்கு அறிக்கை கிடைத்திருக்கிறதே அல்லாமல் என்ன முடிவு என்று தெரியவில்லை. நீங்கள் எந்த முறைகளை பின்பற்றி இதனை கண்டுபிடித்தீர்கள் என்பதை விளக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கான செலவு 2000 கோடி ரூபா அப்படின்னு லெட்டர் போடுறான். இப்படி தொட்டு இப்படி வாக்கில் வைக்கிற ஒரு விஷயத்துக்காக 2000 கோடி ரூபா செலவு பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இதாங்க உங்கள் விஞ்ஞானம். அறிவியல் தீயது என்று நாங்கள் கூறவில்லை, அறிவியலே கூறுகிறது. இன்னைக்கு ஒரு விஷயத்தை புதுசாக நிரூபிச்சிருக்காங்க. வலது பக்கம் ஒரு செல்ஃபோன், இடது பக்கம் ஒரு செல்ஃபோன், பின்னாடி ஒரு சவுண்ட் சிஸ்டம். இதுக்கு 3க்கும் நடுவில் ஒரு முட்டையை வைக்கின்ற பொழுது அந்த முட்டை சரியாக 1.5 மணி நேரங்களிலே அவிக்கப்படுகின்றது என்பதை அறிவியல் கண்டு சொல்லி இருக்கின்றது. இன்னைக்கு அவசரம் 2 பக்கமும் ஃபோன் வச்சுட்டு போகிற எல்லாரையும் பார்த்தா எனக்கு அந்த முட்டை தாங்க ஞாபகத்துக்கு வருது. ஆங்கிலத்தில் 1/8க்கு கீழே எண்களே கிடையாது. ஆனால் தமிழில் 1/84க்கு வாய்ப்பாடு இருந்தது. அதை படித்து வளர்ந்த தலைமுறையை சேர்ந்த தமிழ் இளைஞர்களுக்கு இன்னைக்கு கடற்கரைக்கு போனால் 6, 4, 10ன்னு தெரில, செல்ஃபோனை எடுத்து கால்குலேட்டரில் கணக்கு போடுறாங்க. ஒருவேளை எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து 6, 4, 11 என்று செல்போனிலே பதிவு செய்து கொடுத்தால் அது தவறு என்றாவது நாளை தலைமுறையினர் கண்டுபிடிப்பார்களா என்பதான் இன்றைய கேள்வி. வானத்தை அண்ணாந்து பார்த்தே என்னைக்கு கிரகணம், என்னைக்கு பௌர்ணமி, என்னைக்கு அமாவாசை என்று சொல்லி சமுதாயத்திலே வந்த நமக்கு இன்னைக்கு ரிமைண்டர் அடிக்காட்டி அப்பா அம்மாவுக்கு என்னைக்கு பிறந்த நாள்னு தெரியல. இன்றைக்கு வளர்ந்திருக்க அறிவியல் மூலமாக தாய்ப்பாலில் இருந்து ஐஸ்கிரீம் தயாரிக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆய்வகங்களும் ஒன்றாக சேர்ந்தால் கூட ஒரு துளி தாய்ப்பாலை கூட அவரால் தயாரிக்க முடியாது. விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது என்று கூறுகின்றீர்களே, செத்த மனிதனை பிழைக்க வைக்கக்கூடிய மருந்து இருக்கின்றதா உங்களிடம்? நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க, கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஒரு ஏவுகணை தயாரிக்க ஆகின்ற காசிலே 2.5 லட்சம் ஆரம்ப பள்ளிக்கூடங்களை கட்டலாம்னு. 8 அணு ஆயுதங்களை வைத்துக் கொள்வதற்காக 25 லட்சம் ஆரம்ப பள்ளிக்கூடங்களை தொலைத்திருக்கின்றோமே, இதுதானா விஞ்ஞான வளர்ச்சி? ஒரு முறை அணு ஆயுதங்களால் உலகத்தை அழித்தாலே பல லட்சம் ஆண்டுகளுக்கு எதுவுமே முளைக்காது என்கிற நிலையிலே 26 முறை அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் உங்களிடம் இருக்கின்றன. ஆனால் உங்களுடைய விஞ்ஞானத்தால் இந்த உலகின் ஒரு சதுர அடி பரப்பை கூட மீண்டும் உருவாக்க முடியாது என்கின்ற பொழுது இந்த அறிவியல் யாருக்கு கேட்கும்? விஞ்ஞானம்னா ஒன்றும் இல்லை, முதல்ல பேசுறதுக்காக ஒரு ஃபோன் வச்சுருப்போம், அடுத்து பாட்டு கேட்கலான்னு இன்னொரு ஃபோன் வாங்குவோம், அடுத்து படம் எடுக்கலான்னு இன்னொரு ஃபோன் வாங்குவோம். விஞ்ஞும் ஞானம் விஞ்ஞானம் ஒவ்வொரு கட்டத்திலையும் தாண்டி போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம எல்லாரும் சொல்கிறோம் பேராசைனா பெருநஷ்டம்னு. பேராசைனா என்ன? ஒன்று மாற்றி இன்னொன்றுக்கு ஆசைப்படுறது, இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது. அவள் பேராசை என்பது பெருநஷ்டம் என்று சொன்னால் உங்கள் விஞ்ஞானமும் நஷ்டம்தான். ஆனால் இன்னொரு வார்த்தை இருக்கிறது, மெய்ஞானம் என்று, தன்னை உணர்தல் என்று அர்த்தம். நமக்கு ஒரு ஃபோன் வேணும், அதை வச்சு நான் பேச போகிறேன், இதான் என்னோட தேவை, இது போதும், இது உடைகிற வரைக்கும் நான் வாங்க மாட்டேன். அறிவியலுக்கு நான் கடைசி வரை எஜமானனாகத்தான் இருப்பேன், அடிமையாக மாற மாட்டேன் என்று நீங்கள் நிற்கின்ற பொழுது கடைசியாக ஒரு கேள்வியை மட்டும் இந்த சபையின் முன்பு வைத்து விடைபெறுகிறேன். கடவுளினும் மேலான இந்த இயற்கை கொடுத்த இந்த அற்புதமான உலகத்தை அறிவியலின் பெயரால் அழித்துவிட்டு வேறு எதை ஆளப் போகிறோம் இதைவிட சிறப்பாய்? நன்றி, வணக்கம். பெரியோர்களே, இளைய தலைமுறை செய்தி சொன்ன விஷயம் இருக்கே, அதையெல்லாம் பார்க்கிற பொழுது பெருமையாக இருக்கிறது, மிக பெருமையாக இருக்கிறது. வாழ்க வளர்க. இந்த பக்கத்தில் இருக்காங்களே சிரிச்சுக்கிட்டும் சிரிக்காமலும், திருமதி கிருத்திகா, அவங்க கொஞ்சம் தொலைத்தொடர்பு சாதனங்களோடு தொடர்பு உடையவங்க. அவங்க இதுக்கு என்ன பதில் வச்சிருக்காங்கன்னு தெரியல, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வாங்க. தீர்ப்பை எங்கள் பக்கம் கூற இருக்கும் எங்கள் இனிய நடுவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஏன் எதையும் கொடுத்துருக்கீங்களா நடுவருக்கு?
ஐயா நீங்க உண்மையத்தான் பேசுவீங்கன்னு நம்பி வந்திருக்கேன். ஓ, நம்பினார் கெடுவதில்லை. நடுவர் அவர்களே, இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு நீங்க போயிருக்கீங்களா? போயிருந்தா இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சமையல் ரூம்ல இருந்து பாத்ரூம் வரைக்கும் விஞ்ஞானம் அப்படியே பொங்கி வளர்ந்துருக்கும். ஓ, அப்படியா? இதையெல்லாம் சாதகமா உபயோகிச்சுட்டு எந்த தைரியத்துல இன்னைக்கு ஆபத்துன்னு சொல்ல வந்திருக்காங்க? இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சினால சுனாமி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியோ இல்ல ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ SMS மூலமா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா மெசேஜ் அனுப்ப முடியும். அன்னைக்கு மட்டும் செல்லு வேணும். ஆளுகப்பா நீங்க. நடுவர் அவர்களே, நீங்க பொன்னியின் செல்வன் இந்த அருமையான காவியத்தை படிச்சிருக்கீங்களாயா? ஆமா. முதல் வால்யூம்ல 2400 பக்கங்கள். அப்படின்னா எங்கிருந்து பேப்பர் வரும்? ஒரு பொன்னியின் செல்வன் இஸ் ஈக்குவல் டு ஒரு மரம். ஆனா இன்னைக்கு அதே அழகான காவியத்தை ஒரு சின்ன ஃபைலா நாங்க ஐபேட்ல போட்டு வச்சுக்கிட்டு புத்தகத்தை புரட்டுற மாதிரியே புரட்டி புரட்டி படிச்சு அருமையா ரசிக்கிறோம். இ புக்ஸ்னால நாங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம், மரத்தை வெட்டுறதை தடுக்கிறோம். ஆமா ஆமா ஆமா. ஒரு காலத்துலலாம் கிரிக்கெட் மேட்ச்ல அம்பையர் சொன்னா பேட்ஸ்மேன் அவுட். ஆமாங்க தானே? ஆமா ஆமா ஆமா. ஆனா இன்னைக்கு டன் டனா டன் வந்த அப்புறம் பார்க்கிற ஒவ்வொருத்தரும் அம்பையர் இல்ல. பாத்தீங்கல்ல டெக்னாலஜி. ஐயா அதுவும் அறிவியல் தான், அதுவும் விஞ்ஞானம் தான். இல்லைன்னா நீங்க இன்னைக்கு என்ன தூக்கி கொண்டு போய் அப்படியே அலாக்கா உட்கார வச்சிருப்பீங்க. ஆமா. ஆனானப்பட்ட அரசர்களே அந்த காலத்துல 5 குதிரை தான் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ரோட்ல போகுதே ஒரு சின்ன ஸ்கூட்டி, அது கூட 3 குதிரை. ஆல்டோ கார்ல 52 குதிரை, BMW கார்ல 550 குதிரை. சும்மா சொல்லலீங்க, நாங்க பவரை கொடுத்து சொல்றோம். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே அப்படின்னு. பேங்கிங் இண்டஸ்ட்ரியில வந்த வளர்ச்சினால இன்னைக்கு பாத்திருக்கீங்களாயா, முக்குக்கு முக்கு சந்துக்கு சந்து பணத்தை குவிச்சு வச்சிருக்காங்க. யாரு வேணா எப்ப வேணா அவங்க பணத்தை ஏடிஎம்ல இருந்து எடுத்துக்கலாம். போனுக்கு பில் கட்டுறதுல இருந்து ஏடிஎம்மே எடுத்துட்டு போயிடக்கூடாது. கத்திரிக்காய் கொஜ்ஜு எப்படி பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆரம்பிச்சு ராக்கெட் டெக்னாலஜி புரிஞ்சுக்கிற வரைக்கும் எல்லா தேடலுக்கும் பதில் இன்டர்நெட்ல இருக்கு. காதல் செய்யவும் கத்துக்கலாம். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸுக்கு அந்த பையனை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, 300 SMS 28 கால் லவ் சக்சஸா இல்லையான்னு கேட்டு பாருங்க. மனசு மட்டும் கையளவு இல்ல, உலகமே கைக்குள்ளதான். ஐயா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை சொல்றேன். உயிருள்ள ஒரு வண்ணத்து பூச்சி. ஒரு குழந்தை ஒரு பட்டாம்பூச்சியை உள்ளங்கைக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு இன்னொரு குழந்தைகிட்ட கேட்டுச்சான், என் கைக்குள்ள இருக்கிற பட்டாம்பூச்சி உயிரோட இருக்கா செத்து போச்சா அப்படின்னு. இந்த குழந்தை ஜெயிக்கணுங்கிறதுக்கோசரம் கையில இருக்கிற பட்டாம்பூச்சிய கசக்கி நசுக்கி உயிரோட சாகடிச்சு கைய நீட்டி சொல்லிச்சாமா, நீ தோத்து போயிட்ட. எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுது இவங்களை பார்த்தா. அதனால அழகான அறிவான விஞ்ஞானத்தை அறிவியலை கசக்கி நசுக்கி சாகடிச்சு அவங்க வாதத்தை ஜெயிக்கணுங்கிறதுக்காக மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. அறிவியல் வளர்ச்சிய திருவிளையாடல் சினிமா ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? மெடிக்கல் சயின்ஸ் நீண்ட ஆயுளுக்கு, வீட்டில் விஞ்ஞானம் தரமான குடும்ப வாழ்க்கைக்கு, பொழுதுபோக்கு அறிவியல் லைஃபை என்ஜாய் பண்றதுக்கு, டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி உலகை வலம் வர, தொலை தொடர்பு விஞ்ஞானம் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இதயங்களை இணைப்பதற்கு. விஞ்ஞான வளர்ச்சி மனித குலத்துக்கு அவசியம் மட்டும்தான், ஆபத்து கண்டிப்பா கிடையாது, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ரொம்ப அருமையாக கொடுத்தது. அதாவது என்ன, இது முதல் தடவை அவங்க மேடைக்கு பேச்சுலகம் உங்களை வாழ்த்துகிறது. என்ன சொல்லிட்டாங்க கடைசியில், விஞ்ஞானம்ன்ற பட்டாம்பூச்சியை நசுக்கிற ஆள் யார்? பாரதி பாஸ்கர்.
இதான வேலை அவங்களுக்கு பாவம். வாங்கம்மா. அவங்க கிருத்திகா மேடம் பேசின விஷயங்களில் சில விஷயங்களை நம்ம உண்மைன்னு ஒத்துக்கணும். அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த காலத்தில் மன்னர்கள் இருந்தாங்க, அவங்கள்ட்ட 5 குதிரை இருந்தது. இன்றைக்கு எல்லாரும் இந்நாட்டு மன்னர், 550 குதிரை ஒரு BMW காரில் இருக்குன்னு. உண்மைதான் அது. நாங்களும் 3 பேரும் இந்நாட்டு மன்னர்கள் ஆனும். மேடம், எங்கள் 3 பேருக்கும் ஒரு BMW கார் வாங்கி தரீங்களா? எங்களுக்கு வாங்கி தரலனாலும் பரவாயில்ல, தீர்ப்பு சொல்கிற நடுவருக்காவது வாங்கி கொடுங்க, அவர் காரில் நாங்கள் போய்க்கிறோம். அதை ஏமா சொல்கிறீங்க? காரை வாங்கிடலாம், நிறுத்துறதுக்கு வீடு வேணுமே. BMW காரு அவ்வளவு சாதாரணமாக போச்சு அவங்களுக்கு. அந்த ப்ரைஸ் டேகை யாரால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவங்க வாங்குறாங்க, வாங்க முடியாதவங்க ஏங்குறாங்க. 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளி அதிகரிக்க அதிகரிக்க சமுதாயத்தில் குற்றங்கள் அதிகரிக்கின்றன. இது பிரச்சனை இல்லையா? ஜப்பான்லேருந்து ஒரு காலத்தில் வாங்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கேருந்து வர டிவி, அங்கேருந்து வர காரு, வாக்மேன், நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஜப்பான் நம்மள்டேருந்து ஒரே ஒரு விஷயத்தை கேட்குது, நல்ல தண்ணியை எங்களுக்கு கொடுங்கன்னு அந்த நாடு கேட்கிறது. கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இன்டர்நெட்டில் போட்டிருக்கோம். இன்டர்நெட்டை பார்த்து இவங்க வைக்கிற கத்திரிக்காய் குழம்பை சாப்பிட்ட தியாகி எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? இன்டர்நெட் என்பது நாம் கிளப்பி விட்டிருக்கிற பூதம். எங்கேயோ யாரோடோ நின்று தன்னுடைய சிநேகிதியோடு பேசிக்கொண்டிருந்த ஒரு பெண்ணை அவள் அறியாத கோணத்திலே படம் எடுத்து அவளுடைய தலையையும் உடலையும் மாற்றி இன்டர்நெட்ல பதிவு செய்கிற கயமைகள் பரவின பிறகு பெண்களை பெற்ற ஒவ்வொரு அப்பாவும் அம்மாவும் கேட்கிற கேள்வி, இதெல்லாம் நமக்கு தேவையா? இது உங்களுக்கு ஆபத்து இல்லையா? அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு புனிதமான நோக்கங்கள் இருக்கலாம். மருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உடனே என்ன தேவை? அதை டெஸ்ட் பண்ணணும். யார் மேலே டெஸ்ட் பண்ணுறது? எலியில் டெஸ்ட் பண்ணலாம், முயல் மேலே டெஸ்ட் பண்ணலாம். மனிதர்கள் மீது டெஸ்ட் பண்ணணும்னா எந்த மனிதர்கள் மீது டெஸ்ட் பண்ணுவது? இவன் செத்தா என்ன என்று கவலைப்படாத ஏழைகள் வாழுகிற அவர்கள் மீது டெஸ்ட் பண்ணப்படுகிறது என்று சொன்னால் அந்த மருந்து கண்டுபிடிக்கப்பட்டதனுடைய புனிதமான நோக்கம் களங்கப்படுகிறதா இல்லையா? 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஏசி கிடையாது, லேப்டாப் கிடையாது, கார் கிடையாது, மிக்சி கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் கடுமையான வெயில் கால இரவுகளிலே, நிலா வீசுகிற அந்த இரவுகளிலே மொட்டை மாடியில் எங்கள் அம்மாவினுடைய மடியிலே படுத்துக்கொண்டு அவளுடைய புடவையின் சுகந்தத்தை நுகர்ந்து கொண்டிருந்த அந்த நினைவுகள் இன்னமும் என் இதயத்திலே உறைந்திருக்கின்றன. செல்போன் எங்களுடைய பாரத்தை குறைக்கிறது. எங்க போனாலும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டுப்பேன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நீங்க பக்கத்துல இருந்து உங்களுடைய பிஞ்சு குழந்தையினுடைய முதுகை தட்டி கொடுக்கின்ற சுகத்தை எந்த செல்போனால கொடுக்க முடியும்? நடுவர் அவர்களே, திருவிளையாடல் வசனத்தை சொல்லி அவங்க ரொம்ப அழகா முடிச்சாங்க. எனக்கு ஒன்று நினைவு வருகின்றது. அதே பாணியில் அறிவியல் நம்முடைய வீடுகளுக்கு குளிர்சாதன பெட்டிகளை கொடுத்திருக்கிறது. ஆனால் குளோபல் வார்மிங் என்ற பெயரில் உலகத்தையே சூடாக்கி கொண்டிருக்கின்றது. நவீன தொழிற்சாலைகளை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் நதிகளை நாசமாக்கி இருக்கிறது. அவர் சொன்னது மாதிரி மருத்துவ வசதிகள் பெருகி இருக்கின்றன. ஆனால் தனி மனிதனுடைய ஆரோக்கியம் குறைந்து கொண்டே இருக்கின்றது. ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் அதிகமாகி இருக்கிறது. ஆனால் மனித குலமே இனிமே வாழ முடியாதோ என்ற பயங்கர நிலைக்கு பூமி வந்துவிட்டது. சுருக்கமாக சொன்னால் வசதிகள் பெருகி இருக்கின்றன. ஆனால் வாழ்க்கையினுடைய தரம் ரொம்ப குறைந்து விட்டது. வசதிகளை வாங்குவதற்காக வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறோமே, இதுதான் கண்ணிரண்டும் விற்று சித்திரம் வாங்குவது. கட்டுக்கடங்காமல் வேட்டை நாயை போல விஞ்ஞானத்தை வளரவிட்டு அதன் பின்னாலே தவித்துக் கொண்டிருக்கிறோம். கையிலே இருக்கிற பட்டாம்பூச்சின்னு சொன்னீங்க, தப்புமா? இது நாங்க பிடிச்ச புலிவால். இதை விடவும் முடியல, மேலே ஏறி சவாரி செய்யவும் முடியல. இந்த கஷ்டத்தை சொல்லுவதற்கு நாங்க 3 பேர் வந்தா எங்களுக்கு புத்தி சொல்ல நீங்கள் வந்திருக்கிறீர்கள்.
நாங்கள் புத்தி இல்லாதவர்களாகவே இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயத்துக்கு புத்திசாலிகளை விட உண்மை சொல்லுகிறவர்கள் தான் தேவை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். வணக்கம். இவங்க நம்மளை ரொம்ப மிரட்டிட்டு எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம், ஆனால் நம்மளை அடிமையாக்கி பிடிச்சி அப்படின்னா சுதந்திரம் ஆகணுன்றாங்க. இன்னொரு சுதந்திரத்துக்கு நம்ம எங்கே போய் போராடுறது? வாங்க ராஜா, வாங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம். எனக்கு முன்னால் பேசிய பாரதி அவர்கள் அறிவியலை மிகவும் சாடி பேசினார்கள். ஆமாம், அவர் ஒரு கெமிக்கல் என்ஜினியர். அவங்க சொன்னாங்க, இன்றைய சூழலிலே புத்திசாலிகள் தேவையில்லை, உண்மை சொல்பவர்கள் தான் வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அவங்க பூரா உண்மையை தவிர எதுவும் பேசுறது இல்லை. நீங்கள் சாதாரணமாக அறிவியல் என்ன செய்து விட்டது? சில சென்டிமெண்ட்டுகள் நம்ம சொன்னால் எல்லாருக்கும் பிடிக்கும். மொட்டை மாடியிலே அம்மாவின் மடியிலே தூங்கினால் அந்த காலம் வருமா? எல்லாருக்கும் தான் தோணுது. ஏன் ஏசியில் அம்மா மடியில் தூங்க முடியாதா? இதுக்காக அம்மா ஏசியில் இருக்கோ, வா 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 மொட்டை வாடிக்கு வா, மொட்டை வாடி. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? 3 பேர் அவர் வேற ஏன் தம்பி, என்னைய விட ஒல்லியானவர், 2 செல்போனை வச்சு நடுவில் முட்டை வைப்பாராம். இப்படி செஞ்சோம்னா எங்கள் ஊரில் அதுக்கு பேர் கூமுட்டைன்னு பேர். அறிவுனா என்ன தெரியுமா? எதை எதுக்கு பயன்படுத்தணும் அதைத்தான் பயன்படுத்தணும். இவ்வளோன்னு ஒரு தட்டில் ஒரு சட்டியில் போட்டு முட்டையை போட்டு ஆம்லேட் ஆகிட்டு போகுது. இதுக்கு எதுக்கு செல்ஃபோனை வச்சு 1.5 மணி நேரம் பேசுவாங்க? 2 ரூபா முட்டையை அவிக்கிறதுக்கு 200 ரூபா பில்லு கட்டணும். இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த அறிவியல் வேண்டாம்னா நாங்கள் வேணும்னா சொன்னோம். அவர் தாக்கையா, எங்கள் வீட்டில் சட்னி சரியில்லை, ஒழுங்கா இட்லி சுடலை, அதனால் அறிவியல் மோசம். இவங்க வீட்டில் ஒழுங்கா இட்லி சுட்ட அறிவியல் சரியாயிருமா ஐயா? இல்லை, அதை விசாரிச்சு தான் சொல்லணும். இவங்க வீட்டில் தினசரி ஆட்டோரில் ஆட்டி இட்லி சுட்டாங்கன்னா அறிவியல் நல்லாது, இனிமேல் பிரச்சனை, ஜப்பானில் சுனாமி வராது. அப்படியா? அவர் அதில் சொல்கிறார், ராஜா ஏன் இப்படி இருக்கிறார்? இந்த இட்லியை சாப்பிட்டு தானே. இவங்க வீட்டில் தானே இட்லி அப்படி இருக்கு, எங்கள் வீட்டில் அப்படி இருக்கா? எங்கள் வீட்டில் ஆட்டோரல் அம்மி தாங்க, ஆட்டுறது நான் தானே. ஐயா, இவ்வளவு பேர் கைதட்டுறாங்கன்னா அர்த்தம் என்ன? எல்லாரும் அதே கதிதான். அறிவியல் வளர்ச்சியால் சமூக குற்றங்கள் பெருகி இருக்கிறதுன்னு பாரதி சொன்னாங்க. சமுதாய குற்றம் இன்னைக்கு தான் பெருகி இருக்கா? உண்மையை சொல்லுங்க. வள்ளுவர் எதுக்கு கயமை பாடினார்? வள்ளுவர் எதற்கு இனிமே திருடாதடான்னு கெஞ்சினார்? ஏன் குடிக்காதன்னு கெஞ்சினார்? பரத்தமையை ஏன் சாடினார்? அறிவியலா சொல்லுச்சு. இன்டர்நெட் பார்த்தா அன்னைக்கு செஞ்ச அந்த தப்ப. எல்லாத்துக்கும் இன்டர்நெட்னா என்னமா அர்த்தம்? எல்லார்ட்டையும் நான் ஒன்று, அவர் கேட்டார் ஒரு கேள்வி, பழைய செல்போனை மாற்றுகிறார்கள், அதெல்லாம் மாற்றலாமா? சரி, பழைய செல்போனே அறிவியல் தானே, ஒரிஜினல் செல்போன். சரி, செல்போனே வேண்டாம், ஃபோன் அறிவியல் தானே, வீட்டில் இருக்கிற ஃபோன். இப்போ என்ன செய்யணும்ன்றீங்க நீங்கள்? ஃபோன்லாம் வந்துருச்சு, நாடு கெட்டு போச்சு. மன்னன் ஒரு கல்யாணம் ஆகலையில் தம்பி, சரி, ஒரு காதலிக்கிறாருன்னே வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும். ஒரு புறாவை வாங்கி காலில் கட்டி விட்டுருவோமா? அது போகுள்ள பிடிச்சி தின்றுவான் ஐயா. புறாவும் போயிடும், பொண்ணும் போயிடும். பிடிச்சு தின்னுட்டா பரவாயில்லையா? அதை பிடிச்சு அந்த லெட்டரை படிச்சவன் அவன் காதலிச்சிருவான் ஐயா. அவன் செல்போன்ல இன்னைக்கு இளைஞன் காதலிக்கிறான், நடுராத்திரி 12 மணிக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு வாட்ச் இருக்கு, நமக்கே ஏன் வைத்தறிச்சல்? அவன் சந்தோஷமா இருக்கான். அது இளைஞனா இருந்துக்கிட்டு முழுக்கை சட்டையும் போட்டுக்கிட்டு இவ்வளவு வருத்தப்பட்டா என்னையா செய்யுது? அந்த காலத்தில் சொன்னார் NS கிருஷ்ணன், விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி.
மேனாட்டார விருந்துக்கு அழைச்சி காட்ட போறேன்டி. அதுக்கு அடுத்த வரி என்ன சொன்னார்? அஞ்ஞானத்தை அழிக்க போறேன்டி. அந்த தம்பி பேசினார், விஞ்ஞானம் வளர்ந்ததால் மெஞ்ஞானம் கெட்டு போச்சுன்னு. விஞ்ஞானத்தின் எதிர்ப்பதம் மெஞ்ஞானம் அல்ல, அஞ்ஞானம் தான் எதிர்ப்பதம், மெஞ்ஞானம் அல்ல. மாற்றி பேசக்கூடாது. இந்த நாட்டில் என்ன இல்லாமல் இருந்தது? இன்னைக்கு ஒரே ஒரு அப்துல் கலாம் வந்த பிறகு உலகம் அவரை தங்க தாம்பாளம் வைத்து அழைத்தது என்றால் விஞ்ஞான வளர்ச்சி அது. அணு ஆயுதம் மட்டும் இல்ல, எந்த ஒரு ஆராய்ச்சியும் மனித குலத்துக்கு சிறப்பாக இருக்கும் என்றால் ஆராய்ச்சியாளர்கள் உயிரையும் தருகிறார்கள். அப்படி கொடுத்தவர்கள் உண்டு. மேரி கியூரி உண்டு. சார், விஞ்ஞானம் வந்த பிறகுதான் சார் மனிதன் இறந்த பிறகும் பார்க்க முடிகிறது, கண்தானத்தின் மூலமாக. கண்ணப்ப நாயனார் புராணம் படிச்சிருக்கோம் சார். அவர் சிவபெருமானுக்கே கண்ணை எடுத்து அப்பினார். நான் அதை அப்படியே நடைமுறைக்கு கொண்டு வந்து மெஞ்ஞான சொன்னதை இது சாதிக்க முடியும் என்று காட்டுவதற்கே விஞ்ஞானம் நிரூபிக்க வேண்டியிருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இன்னைக்கு இருக்கிற லெவலில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிறது வந்த பிறகு இந்தியாவினுடைய பொருளாதாரம் வளர்ந்திருக்கா வளரலையா? உலக அரங்கில் இந்தியாவை உயர்த்தி இருக்கிறார்கள் என்றால் முழு காரணமும் விஞ்ஞானம் தான். இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் ஒரே ஒரு விஷயங்க, வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சமும் இன்றைக்கு விஞ்ஞானத்தால் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. இப்போ உங்கள் கையில் இருக்குல்ல மொபைல், இந்த மொபைலை வச்சுக்கிட்டு நீங்கள் பேங்கிங் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இந்த வசதி வேணாம்ன்றீங்களா? திரும்ப பழைய மாதிரியே பொட்டலம் கட்டி அனுப்புவோமா? என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் விஞ்ஞானம் இன்றைக்கு கையில் வைத்திருக்கிறது. பயன்படுத்த தெரியாத யாரோ சிலர் துப்பாக்கிகளையும் அணுகுண்டுகளையும் பயன்படுத்துகிறார்கள். அவர்களை பார்த்து பறக்கிற ஒவ்வொன்றையும், பறவையை கண்டான் விமானம் படைத்தானே, பறக்கிற ஒவ்வொன்றையும் நடக்கிற ஒவ்வொன்றையும் மாற்றி இருக்கிற விஞ்ஞானத்தை தயவு செய்து ஆபாசமாக குறை சொல்லாதீர்கள். ஆபாசம் எதில் தான் இல்லை. ஆனால் விஞ்ஞானம் அவசியமான விஷயங்களை உங்கள் குடும்பங்களுக்கு தருகிறது. உறங்குவதிலிருந்து உண்பது வரை அத்தனையும் விஞ்ஞானத்தின் தேவை இருக்கிறது. அது அவசியம். ஆபத்து எதில் தான் இல்லை. ஒரு சின்ன சாப்பாடு சாப்பிடும்போது கூட விக்கல் வந்து செத்து போனவன் இருக்கானா இல்லையா? இருக்கா இல்லையா? அதுக்காக சொல்கிறாங்க இனிமேல் சாப்பிடாதீங்க, சாப்பிட்டால் விக்கல் வரும், விக்கல் வந்தால் போய் சேர்ந்து விடுவீர்கள். இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு வயசாயிருச்சுன்னு அர்த்தம். தாக்கையாக பேசலாம், இது ரெண்டு பேரும் பேசுகிறாங்களே, அதான் எனக்கு வைத்தறிச்சலாக இருக்கிறது. விஞ்ஞானத்தின் வளர்ச்சி சரியாக பயன்படுத்துங்கள், இல்லை என்றால் எங்களிடம் கேளுங்கள். ஐடியா சொல்ல பெங்களூரில் இல்லை, இங்கேயே காத்திருக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. பெரியோர்களே, ஒரு அறிவியலை பற்றிய ஒரு அலசல், அது ஆபத்து என்று சொன்னவர்கள் சொன்ன வாதங்கள் இருக்கே, அதை அப்படி தள்ளிட முடியாது, இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆய்வு நடத்துகிற பொழுது பல வகையாகவும் செய்வாங்க. அதுக்கு கூடாது வேண்டாம்னு சொல்லிட முடியாது. ஆனால் ஆக்கப்பூர்வமான கருவிகளை படைக்கின்ற விஞ்ஞானம் அதை செய்து கொண்டு இருக்கிறது. அதில் அதுக்கு எந்த வகையான தகராறும் இல்லை. அது ஆனால் அதை பயன்படுத்துகிற மனுஷன் இருக்கான் பாருங்க, அவன்தான் வில்லங்கமான ஆளாக இருக்கான். இப்போ பண்ண வேண்டிய ரிப்பேர் யாருக்குன்னா விஞ்ஞானத்துக்கு இல்லை, அந்த விஞ்ஞானத்தை பயன்படுத்துகிற மனிதன் இருக்கிறானே அவனுக்குத்தான் நீங்கள் போய் வைத்தியம் பார்க்க வேண்டுமே தவிர. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஜப்பானில் நடந்த பேரழிவு இப்போ நடந்ததே, அது ஒன்றும் விஞ்ஞானத்தின் விளைவு அல்ல, அது இயற்கை அழிவு தான். ஆனால் அந்த இயற்கை அழிவு வந்த பிற்பாடு ஜப்பான் நொறுங்கி போய்விடும் என்று தான் எதிர்பார்த்தாங்க. விளைவு என்ன? அந்த ஜப்பான் வீதிகளில் மாரில் அடித்து அழுகிற ஆணோ பெண்ணோ ஒருவரும் இல்லை. ரேஷன் பகிர்வுக்காக வரிசை இருக்கிறதோ அந்த வரிசையிலே தள்ளுமுள்ளு நடக்கவில்லை, கூக்குரல் இல்லை. நின்றது மட்டுமல்ல, அவரவர் தேவைக்கு தக்கதாக வாங்கிக் கொண்டார்கள். ஏன் கூடுதலாக கேட்கவில்லை என்றால், இல்லை, இன்னொருவருக்கு தேவைப்படும். இது நான் ஒருவன் மட்டுமல்ல சேதப்பட்டிருப்பது, என் நாடு முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கிரிக்கெட் விளையாட்டை பார்த்து தேசபக்தி வந்ததல்ல, பேரழிவை பார்த்து ஒரு நாட்டுக்குள்ளே தேசபக்தி வருகிறது என்று சொன்னால்
அது தேசபக்தி. அதை ஒரு நாடு உருவாக்கி வைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, எந்த வீட்டில் தங்குவதற்கு இடமில்லாமல் போய்விட்டதோ இடமிருக்கிற வீட்டுக்காரர்கள் அவர்களை அழைத்து தங்கள் வீட்டிற்குள்ளே அவர்களை தங்க வைத்து தங்கள் வீட்டில் இருக்கின்ற அறையிலே ஒருவராக வரிசையாக படுத்திருக்கிறார்கள். அவர்கள் கட்டியிருக்கின்ற வீடு மிதக்கிற போது அது உடையவில்லை, சேதப்படவில்லை. மொத்த வீடும் அப்படியே நகர்கிறது என்று சொன்னான். அவன் சொல்லுகிறான், இது எங்கள் கட்டுமானம், எங்களுடைய இன்ஜினியரிங், எங்களுடைய தொழில் தரம் என்று சொல்லி இந்த அழிவிலும் கூட அவர்கள் பெருமைப்படுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு நாட்டிலே பண்பாட்டை வளர்த்து கொண்டு அவர்கள் தங்களுடைய அறிவியலை வளர்த்திருக்கிறார்கள். நாம் பண்பாட்டை வளர்த்து கொண்டு அறிவியலை வாங்கியிருக்கிறோமா, வளர்த்திருக்கிறோமா? அது இல்லாமல் எங்கோ துப்பாக்கிகளையும் எங்கோ குண்டுகளையும் தயாரித்து கொண்டு வேட்டைக்காடாக நடத்துகிறார்கள் என்று தம்பி சொன்னாரே, உண்மை. அந்த அச்சம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்திய நாடு ஒருபோதும் அந்த அச்சத்திற்கு ஆளாக போவதில்லை. இது எவரையும் அடிமைப்படுத்த போவதும் இல்லை, எவருக்கும் அடிமைப்பட போவதும் இல்லை. அதனால கருவிகள், உபயோகம் ஆக்கபூர்வமான கருவிகள் இருக்கின்றன. அந்த கருவிகளினால் இவர்கள் சொன்னார்களே, எதற்கெல்லாம் பயன்படுகின்றன என்று சொன்னார்களே, அவற்றையெல்லாம் வேண்டாம் என்று நாம் தடுத்து விட முடியுமா? அது இல்லாமல் இனி நம்மால் தான் வாழ முடியுமா? வாழவும் முடியாது. அதனால் பெரியோர்களே, இந்த கருவியை இறைவன் கொடுத்த கொடை என்று சொல்லி உங்களை அழிப்பதற்கல்ல, நம்மை உயர்த்துவதற்கு இதை பயன்படுத்துவோம், வாரீர் என்று பயன்படுத்துவோம். அதுதான் அறிவியல். அறிவின் வேலையும் கூட அதுதான். அதுதான் ஞானம், அதுதான் விஞ்ஞானம். இல்லை, அதுதான் மெய்ஞானம். அந்த மெய்ஞானத்தை நோக்கி நாடு எழுக என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.